இன்னைக்கு தேர்தல் பத்திரத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க, இதுக்கு எதிராக போராடினவங்கலாம் விரைவில் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விரைவில் வருத்தப்படுவார்கள்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடியோட அகராதியில் மிரட்டல் தான். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த பாண்டுடைய கேஸில் சந்திரசூட் அவர்கள் வாதிடும் போதே பல்வேறு மிரட்டல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I am a citizen of this country. 1 second. Yes. Don't shout at me. This is not a Hyde Park corner meeting, okay? You are in the court. Lord, your lordships sit in kind of a silos. The lordships are, my lord, in an ivory tower, not, my lord, in a negative sense of the term. Our court has an institutional role to play in a polity which is governed by the constitution and the rule of law. ஏன்னா அந்த கேஸை விசாரிக்கும் போதே கோர்ட் ரூமில் வச்சே சந்திரசூட் அவர்களை நீங்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து மக்களுடைய முதுகுல குத்துற மாதிரி இருக்கு, மக்களை கேட்காம செஞ்சது மாதிரி இருக்கு, உடனே இந்த தீர்ப்பை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நெடும்பாரா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் சந்திரசூட் அவர்களே வந்து கேள்வி எழுப்பினார். அதே போல சந்திரசூட் அவர்களுக்கு எதிராக முர்முவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினாரு. SCBயோட சேர்மனாக இருக்கக்கூடிய ஆதிஸ் அகர்வாலா வெறும் கடிதம் மட்டுமா எழுதினாரு, ஒரு வழக்கே தொடர்ந்து உடனே நீங்கள் வந்து இதை வந்து எப்போ விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ரூமில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சந்திரசூட் அவர்கள் இடையில குறுக்கிட்டு பேசினதெல்லாம் நம்ம கவனிக்க தான் செஞ்சோம். May I mention, my lord, my petition for suo motu that is pending. Whatever lordship want to do, that do only. I will not disturb lordship. Mr. Agarwala, apart from being a senior counsel, you are the president of the SCBA. Yeah. You know the procedure. You have written a letter to me asking me to invoke my suo motu jurisdiction. Keep it at that. I may have to say something more, which will be perhaps a little distasteful. இவ்வளவே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உத்தரப்பிரதேசத்தில் லார்டு ராமா வந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்கன்னு, அதெல்லாம் வந்து சந்திரசூட் அவர்களுக்கு விடப்பட்ட நேரடி மிரட்டல் தான். இது மட்டுமா, இந்த தீர்ப்பு கொடுக்கும்போது சந்திரசூட் அவர்கள் சேர் அட்ஜஸ்ட் பண்றாருங்க. சேர் அட்ஜஸ்ட் பண்ணதையே ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞராக துஷார் மேத்தா வாதம் வச்சுட்டு இருக்கும் போதே சேரை நகட்டிட்டு எந்திரிச்சு போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளவு அரகண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி மோசமாக சமூக வலைதளங்கள்ல இந்த பாஜகவினர் பரப்புனாங்க. அதை கூட சமீபத்தில் சந்திரசூட் அவர்கள் ஒரு விழாவில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படி தெரியுமா? And there was a big amount of social media comment that the Chief Justice of India is so arrogant that he got up in the midst of an argument, an important argument in the court. But I didn't leave the court, I only shifted my position in the chair. But I was subject to vicious abuse, trolling, the knives were out. But I do believe that our shoulders are broad enough. As Chief Justice of India, I see so many lawyers and litigants crossing the line when they speak to us in the court. அதாவது சேரை நகட்டிட்டு போனதுக்கே என்ன சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணாங்க, ஆனால் இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இதோட விட்டாங்களா, 600 பாஜக வழக்கறிஞர்கள் சேர்ந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு ஆளாகிறீங்க, நீதித்துறையை நம்ம காப்பாற்றுறோம், நீதித்துறை சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களையே மிரட்டும் விதமாக அவருக்கே ஒரு கடிதத்தை அனுப்புனாங்களா இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக சந்திரசூட் அவர்களை மிரட்டக்கூடிய வேளையில் இந்த பாஜகவினர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனுடைய வடிவமாக தான் விரைவில் அவர்கள் எல்லாம் வருத்தப்படுவார்கள் அப்படின்ற வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஈடி ரைடு விட்டு அவங்கள்ட்ட இருந்து பண்ணுவாங்களோ, ஏன்னா நீங்க டாப் 30 நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரோ பாண்ட்ல டேட்டா வெளியாச்சுல, அதில் 30 நிறுவனங்கள்ல 16 நிறுவனங்கள் ஈடி ரைடு விட்டதுக்கு அப்புறம் தான் பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும், அவர்களுக்கு எப்படி ஈடி ரைடு விட்டாங்களோ அதே போல தீர்ப்பை கொடுத்தவராக இருக்கட்டும், அதே போல தீர்ப்புக்கு எதிராக போராடுபவர்களாக இருக்கட்டும், விமர்சனமாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ரைடு விட்டு மிரட்ட போறோம் அப்படின்னு சொல்ல வராரா பிரதமர் மோடி? ஒருவேளை அவர் சொன்னது இப்படி கிடையாது வேற அப்படின்னா அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்போ பிரதமர் மோடியோட இன்டர்வியூ வச்சு அவர் சொன்ன எந்த ஒரு தகவலுமே உண்மை கிடையாது அப்படின்றத நம்மளால இந்த தகவலை வச்செல்லாம் புரிஞ்சுக்கிற முடியுது. உண்மையிலேயே பிரதமர் மோடி அவர்கள் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். அப்படி கொடுத்ததுனால தான் 2014க்கு முன்பு இருந்தது சிறந்ததா அல்லது பாண்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சிறந்ததா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி ஊழல்களை செஞ்சதுனால தான் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன சந்திரசூட் அவர்களை கூப்பிடும் விதமாக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் கைது பண்ணதுக்கு எதிராக டெல்லியில ஒரு போராட்டத்தை இந்தியா கூட்டணி நடத்தினாங்க. இந்த இந்தியா கூட்டணியில் 5 தீர்மானங்களை பிரியங்கா காந்தி வாசிச்சாங்க. அதுல மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு SIT விசாரணை குழு அமைச்சு இந்த தேர்தல் பத்திரத்தில் உள்ள ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் அப்படின்றது தான். அதாவது நீங்க ஏஜென்சி எவ்வளவு எடுத்துட்டாலும் சரி, சிபிஐயோ EDயோ அவங்கெல்லாம் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் தங்களுடைய வழக்குகளை ரத்து பண்ண விவரத்தெல்லாம் நம்ம சென்ற வீடியோல பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவர்களே மீண்டும் விசாரிச்சா என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஏன்னா அதானிக்கு இன்னைக்கு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் உண்மையா பொய்யான்னு சொல்லி விசாரிக்கும் போது
இல்லை அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை, அதானி க்ளீன் சிட் கொடுத்தாங்க இந்த விசாரணை அமைப்புகள், அப்படியான இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி விசாரணை குழுவை அமைக்க சொல்லி இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலுமே இந்த தேர்தல் பத்திர ஊழல் குறித்து நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையில் மிக முக்கியமாக அதை சேர்த்துருக்கிறாங்க. வெறும் தேர்தல் பத்திரம் கிடையாது, பிஎம் கேர்ஸோடைய சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ பிரதமர் மோடி கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே, அது டிமானிட்டேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பிஎம் கேர்ஸாக இருக்கட்டும், இப்போ தேர்தல் பத்திரமா இருக்கட்டும், எல்லாமே கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான எல்லா வேலையுமே பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால நடந்த விஷயங்களை வச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற முடியுது. இப்போ பொதுமக்களின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, பிரியங்கா காந்தி வாசித்த அந்த தீர்மானத்தின்படி இந்த தேர்தல் பத்திர முறைகேடுகளை எல்லாம் உச்சநீதிமன்றமே தாமாக முன் வந்து ஒரு எஸ்ஐடி விசாரணை குழு அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அப்படி விசாரிச்சாதான் இன்னும் இந்த தேர்தல் பத்திரத்தில் என்னென்ன முறைகேடுலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மொத்த விஷயமே பூதாகரமாக வெளியே வரும். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இது விமர்சனம் பண்றவர்கள், இதற்கு எதிராக போராடியவர்கள்லாம் விரைவில் வருத்தப்படுவார்கள் சொல்றாங்களே, உண்மையிலே உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சாங்கன்னா விரைவிலே வருத்தப்பட போவது மோடி தலைமையிலான இந்த பாஜக கும்பல் தான். நன்றி.